customs and border protection. Washington recently deported Indian nationals who were living in the United States illegally. Because for the first time in history, more Indians were recorded entering the US from Canada than from Mexico. Border security ultimately, that's what he said in the original. Welcome back to இன்னொரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த பிறந்திருக்கிற 2025ஆம் ஆண்டு கனடாவுக்கு முக்கியமான ஆண்டாக அமைய போகுது. அது கனடாண்ட பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கனடாவோட அரசியலாக இருந்தாலும் சரி, 2025ஆம் ஆண்டுன்னு சொல்கிறது கனடாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கனடாவில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போக போகுது. இப்போ அவை ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அவங்க வேலை இல்லாமல் போக போகுது, இல்லை வேலை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவைக்கு ஏற்படும் சொல்லி கனடாவோட அரசியல் வட்டாரங்கள் மீடியா வட்டாரங்களும் சரி சொல்லி கொண்டிருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னும் என்ன சின்ன முதல் இருக்குன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எனக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கு முடிச்சுக்கணும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிங்கன்னா, அது கைகாட்டப்படுற இடம் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா அப்படி என்ன செஞ்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கான வருங்கால ஜனாதிபதியா டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி. ஸோ அவர் சொன்ன ஒரு விடயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, தான் ஜனாதிபதியா பதவி ஏற்ற பிறகு கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற எல்லா பொருட்களுக்கும் 25 விதமான டெரிஃபை தான் விதிப்பேன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ இது 25 டெரிஃப் என்ன டெரிஃப் என்னன்னு சொல்லி நீங்க பழைய வீடியோல விளக்கமா பார்த்திருப்போம். ஸோ பார்க்காத சின்ன விளக்கம்னு சொல்லி போனா, உலகாலம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விதமான அமௌண்ட்டை வரியா அமெரிக்க அரசாங்கம் வசூலிக்கும். ஸோ அது உலகால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக தான் இருந்தது. இனி தான் பதவிக்கு வந்த பிறகு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு அது 25 விதமா இருக்கும்னு சொல்லி, உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னா, $100 உலகாலம் ஒரு பொருள் அமெரிக்காவில் விற்கப்படும் சொன்னா, இனிவரும் காலங்களில் அந்த அதே பொருள் $125 விற்பனை செய்யப்படும்னு சொல்லி அந்த ஒரு வரி மாற்றத்தை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கார். ஸோ இதெல்லாம் யோசிப்பீங்களா, அப்படி கொண்டா அமெரிக்காவுக்கு தானே பாதிப்பு, அதெல்லாம் கனடா கவர்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு, கனடா எப்படி வேலையில்லாம போகும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் மனசுல எழும். அமெரிக்காவில் டெரிஃப் விதிக்கிறதுக்கும் கனடாவில் வேலையில்லாம போறதுக்கும் என்ன சம்பந்தம், முழங்காலுக்கும் முட்டதரைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, விளக்கமா சொல்லும் கேளுங்க. அமெரிக்காவுக்கு 2 நாட்டு போர்டர் இருக்கு. ஒன்று மெக்சிகோ, இன்னொன்று கனடா. கனடா அமெரிக்கா போர்டர் உலகத்திலேயே மிகப்பெரிய லேண்ட் ரூட்ல இருக்கிற போர்டர், அதாவது மிகப்பெரிய நிலப்பாதையை அமெரிக்கா கனடா இருக்கு போர்டரா. ஸோ அப்படி இருக்க கனடாவோட மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அமெரிக்கா. ஸோ கனடாவில் இம்போர்ட் ஆகிற 64 விதமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஸோ கனடாவோட ஒரு தூண் அமெரிக்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படி போகிறபடியா அது கனடாவிலேருந்து போகிற எல்லா பொருட்களுக்கும் 25 டெரிஃப்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படியே சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னால், உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், இவ்வளோ காலம் $100 விற்ற ஒரு பொருள் இனிமேல் அமெரிக்காவில் $125 விற்பனை செய்யப்பட போகுது. ஸோ அப்படி விற்பனை செஞ்சால் லாபம் தானே சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஓகே, லாபம் தான். ஸோ அப்படி 125 அங்கே விற்பனை செய்யப்பட்டால் அது விலைவாசி அதிகரிப்பு அங்கே கருதப்படும். ஸோ அப்படி விலைவாசி அதிகரிச்சபடியா அந்த பொருளை அங்கே மக்கள் வாங்க மாட்டோம். ஸோ ஒரு பொருளை ஒரு மக்கள் வாங்காட்டி ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இறக்குமதியை நிப்பாட்டிக்கணும், இல்லை குறைப்பினோம். ஸோ அப்படியாவே எல்லா இறக்குமதியை குறைச்சினோம்னு சொன்னால் கனடா உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் ஏற்றுமதி செய்யறதுக்கு வாங்குறதுக்கு அமெரிக்கா இருக்காது. ஸோ அப்படி வாங்காவிட்டுன்னு சொன்னால் அந்த நட்டத்தை ஈடுபடுத்துறதுக்கு கனடா என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பொருட்களை குறைய விலைக்கு அமெரிக்காவுக்கு விற்கும். ஸோ அப்படி குறைய விலைக்கு விற்று அந்த நடத்தை ஈடுபடுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், தொழிலாளிகளை குறைக்க வலிக்கிறோம். கனடா கவர்மெண்ட் தங்கள் வேலை செய்ய தொழிலாளர்களை குறைக்க வலிக்கிறோம். இல்லை சில கம்பெனிஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைமையில வரலாம். ஸோ அப்படி குறைச்சி தங்களோட நட்டங்களை ஈடுபடுத்த பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போய்கொண்டிருக்கும். ஸோ இப்போத்த காலநிலைமையில பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த இன்ஃப்ளேஷன் மற்ற வாழ்க்கை செலவு எல்லாம் நிறைய விதமாக அதிகரிச்சு இருக்கு. ஸோ அப்படியான நிலைமையில வேலை இல்லாமல் போகும்னு சொல்லிக்கணும்னு சொன்னால் அது பயங்கர சிக்கலை கொடுக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா சும்மாவே வேலையின்மை வீதம் பயங்கர ஹையிலே இருக்கு. ஸோ இவரும் காலங்கள் டெரிஃபும் விதிச்சு இப்படி எல்லாமே வெறும்னு சொன்னால் அது என்னுமே மக்களை பாதிக்கும். இது கனடா கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே அளவுக்கு பாதிப்பை ஒரு தனி நபர் மேலேயும் இந்த 25 டெரிஃப் செலுத்தும்னு சொல்லி மீடியா சொல்லுது. ஸோ
இதால வந்து அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து அமெரிக்காவும் பாதிக்கப்படும் தான் இதாவது இந்த 25 டெரிஃபால். ஏன்னு சொன்னா அங்க வந்து விலைவாசி அதிகரிக்கும். ஸோ அப்படி அதிகரிச்சாலும் அமெரிக்கா வந்து கனடா மட்டும் நம்பி இல்லை. ஸோ வேறு நாடுகள்ல இருந்தும் அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காலையும் வந்து அந்த பொருட்களை வந்து தயாரிக்க வழிகிடும். ஸோ அப்படியெல்லாம் தயாரிச்சு அப்படியெல்லாம் செஞ்சாலும் அமெரிக்காவும் கொஞ்சம் பாதிப்பை வந்து அந்த 25 டெரிஃப் வந்து வழங்கும். அப்படி இருந்ததுன்னா அமெரிக்கா வந்து அதுல இருந்து சர்வைவ் ஆகி வந்துடும். ஏன்னு சொன்னா அமெரிக்கா ஜிடிபி வந்து கனடாவோட ஒப்படைக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. ஸோ கனடா ஜிடிபியும் அமெரிக்கா ஜிடிபியும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா ஜிடிபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து அமெரிக்கா வந்து ஈஸியா வந்து மீண்டு வந்துருமோன்னு சொல்லிதான் சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவர் ஏன் இந்த 25 டெரிஃபை வந்து விதிக்க போனிக்கிறார்? அந்த 25 டெரிஃப் வந்து விதிக்கிறதுக்கான காரணம் என்ன? கனடா என்ன செஞ்சது? ஏன் இந்த 25 டெரிஃப் விதிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வேணும். ஸோ அதை என்னன்னு சொல்லி உடக்காம பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து 2 நாட்டு போர்டர் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து மெக்சிகோ, இன்னொன்று வந்து கனடா. ஸோ அப்படி 2 நாட்டிலையும் இருந்தும் இல்லீகல் இமிகிரண்டா வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க ஒரு சில பேர் இருக்கணும். அது வந்து இவ்வளவு காலம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து இவ்வளவு காலம் அமெரிக்கா வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தது. 2 நாடும் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அப்படி வந்து அதிகமான ஆட்கள் எந்த நாட்டில இருந்து அமெரிக்காவுக்குள்ள போயினோம்னு சொல்லி சொன்னா இவ்வளவு காலம் மெக்சிகோல இருந்து தான் வந்து இல்லீகலா வந்து அமெரிக்காவுக்குள்ள என்ட்ராகி கொண்டு இருந்தது. ஸோ அதை வந்து தலைகளை தூக்கி போடுற மாதிரி குறிப்பிட்ட சில வருடங்கள்ல வந்து கனடாவில இருந்து இல்லீகலா வந்து அமெரிக்காக்குள்ள என்ட்ராக வலிக்கணும். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அது குறிப்பா எந்த வர்க்க மக்கள் வந்து கனடாவில இருந்து அமெரிக்காக்குள்ள என்ட்ரு ஆயிரம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த வட இந்திய மக்கள்ல அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னா 2020 ஆண்டு 19,883 வந்திருக்கு. அதே 2021 ஆண்டு 30,662 இருக்கு. அதே 2022 ஆண்டு வந்து 63,927 இருக்கு. 2023 ஆண்டு எவ்வளவு பேர் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா 96,917 பேரா இருக்கு. இந்த இப்படி இல்லீகலா கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு போன இந்தியர்கள் எண்ணிக்கை, அதுவும் வந்து குறிப்பா இந்தியர்களை மட்டும் தான் வந்து அமெரிக்கா வந்து சொல்லி இருக்கேன்னு சொன்னா அவதான் வந்து நிறைய பேர் வந்து கனடாவில இருந்து அமெரிக்கா வந்து இல்லீகலா வந்து என்ட்ரி ஆகினோம். அதை விட போன வருடம் மட்டும் 14,000 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்தியாக்கே வந்து டிபோர்ட் பண்ணிருக்கு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட். ஸோ அப்படி இல்லீகலா என்ட்ரியான 14 பேரை அரெஸ்ட் பண்ணி அவைகிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லை. அவை சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேக்கா இருக்கிறபடியா அவை எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி ஃபிளைட்ல வந்து டிபோர்ட் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கணும். ஸோ அப்படி அனுப்பினது மட்டுமே சொல்லாம இன்னுமே நிறைய பேர் வந்து டிபோர்ட்டேஷனுக்கு வந்து காத்துக்கொண்டிருக்கணும் வந்து அமெரிக்காவில். அமெரிக்கா மீடியா உண்ட கருத்து கணிப்பின்படி ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கும் 10 பேர் வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இப்படி இல்லீகலா கனடாவில இருந்து நாட்டுக்குள்ள அமெரிக்காக்குள்ள என்ட்ரு ஆயினம்னு சொல்லி ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கும் 10 பேர் வந்து அரெஸ்ட் செய்யப்படணும்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து அமெரிக்கா மீடியா வந்து வெளியிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் சொல்லி இல்லாம இதுதான் அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது அமெரிக்கா வரலாற்றிலேயே வந்து இவ்வளவு இல்லீகல் இந்தியன் இமிகிரன்ட் வந்து நாட்டுக்குள்ள வந்து என்ட்ரு ஆறது வந்து இதுதான் வந்து அமெரிக்கா வரலாற்றிலேயே முதல் தடவை. ஸோ இதுக்கு முதல்ல வந்து நிறைய இல்லீகல் இமிகிரன்ட் வந்து என்ட்ரு ஆறவை அது வந்து எந்த நாட்டுக்காரன்னு சொல்லி கேட்டுச்சுன்னா மெக்சிகோல இருந்து. ஸோ மெக்சிகோல தான் வந்து இல்லீகலா வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காக்குள்ள போறவ. ஸோ அப்படி போறவழைத்தான் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோ வந்து ஒரு சுமூகமான உறவு வந்து இவ்வளவு காலம் வந்து நீடிக்கல. ஸோ அதுல இருந்து அமெரிக்கா என்ன மீண்டு வரா நிலையில என்னமே தலையடியை கொடுக்குற மாதிரி கனடாவில் வந்து இவ்வளவு தொகையான இல்லீகல் இமிகிரன்ட் வந்து நாட்டுக்குள்ள அமெரிக்காக்குள்ள போனபடியா அது டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து என்னமே வந்து கோவத்தை வந்து கிளப்பிட்டு ஸோ அப்படி கோவம் வந்து அவர் வந்து அதிகரிச்சபடியா அவர் வந்து விஷயம் சொன்ன என்னன்னு சொன்னா கனடாவில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரு ஆகினோம் அமெரிக்காக்குள்ள. ஸோ கனடா போர்டர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அப்படி நீங்க வந்து உங்களோட போர்டரை வந்து ஸ்ட்ராங் அதாவது பலப்படுத்தாட்டி தான் வந்து 25 டெரிஃபை வந்து கட்டாயம் வந்து விதிச்சே ஆகுவேன். இது வந்து கனடாவுக்கு வந்து எந்த அளவு பாதிப்பை வந்து இல்லீகல் இமிகிரன்ட் கொடுக்கணுமோ அதே அளவு பாதிப்பை வந்து அமெரிக்காவுக்கும் கொடுக்கணும். ஸோ இது வந்து தேவையில்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ நீங்க போர்டரை வந்து நீங்க எவ்வளவு பலப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் நல்லம் எங்களுக்கும் நல்லம். இல்லையான்னு சொன்னா நீங்க பலப்படுத்தாட்டி தான் வந்து 25 டெரிஃபை வந்து கட்டாயம் வந்து விதிச்சே ஆகும்னு சொல்லி ஒரு முடிவுல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு முடிவை வந்து சொல்லிட்டார். ஸோ இப்படித்தான் 25 டெரிஃபை வந்து கொண்டு வரப்போன்னு சொல்லி ஒரு முடிவை வந்து சொல்லிட்டார். ஸோ அதுக்கு கனடா கவர்மெண்ட் எடுத்த சட்ட மாற்றங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோணி இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி சில சட்ட மாற்றத்தை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அது வந்து முக்கியமான சட்ட மாற்றங்களாக தான் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒன்றா விளக்கம் பார்ப்பாங்க. முதலாவது வந்து த எண்ட் ஆஃப் ஃபிளாக் போலிங் சிஸ்டம். அதாவது இந்த ஃபிளாக் போலிங் சிஸ்டம்னு சொல்லி என்னன்னு சொல்லி நிறைய வீடியோ இந்த யூடியூப் சேனலை வந்து பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக அவர் போட்ட வீடியோ கூட அதை பற்றி விளக்கம் வந்து காய்ச்சிருப்பேன். ஸோ நான் வந்து அரைக்க வந்து விரும்பல, மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன். இந்த ஃபிளாக் போலிங் சிஸ்டம்னு சொல்ல என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கனடாவில் இவ்வளோ காலம் வந்து டெம்பரரியா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து விசிட்டர் விசா இல்லாட்டி வந்து டெம்பரரி ஒர்க் வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா
உங்களோட பெர்மிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நாடு கடக்க வேண்டியிருக்கும். நாடு கடந்துட்டு திருப்பி நீங்கள் என்ட்ரு ஆவீங்கன்னு சொன்னால் உங்களோட பெர்மிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும், இல்லாட்டி வந்து ரெனியூ பண்ணப்பட்டுரும். ஸோ அதுக்கு உலகாலம் என்ன செய்யணும்னு சொன்னால் அமெரிக்கா போர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி என்ட்ரு ஆகிக்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி வந்து என்ட்ரு ஆவீங்க. ஸோ அப்படி என்ட்ரு ஆகிங்கன்னு சொன்னால் உங்களோட விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்கு வந்து உலகாலம் வந்து சட்டத்தில் வந்து இடம் இருந்தது. அதுதான் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு கொண்டு வந்தது. ஸோ இனிவரும் காலங்களில் அப்படி வந்து செய்ய முடியாது. என்ன சொன்னால் அந்த ஒரு சட்டத்தை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, எனிவே நீங்கள் உங்களோட ஒர்க் பெர்மிட்டோ இல்லாட்டி வந்து விசிட்டர் விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று வழி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் தான் வந்து பண்ண முடியும். இந்த ஃபிளாக் போலிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணி பண்ணவே முடியாது. ஸோ அடுத்த ஒரு சட்ட மாற்றம் வந்து மிக முக்கியமான சட்ட மாற்றம் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால், கனடா வரலாற்றில் வந்து உலகளம் இல்லாத ஒரு பவரை வந்து இந்த கனடாவோட போர்டர் ஏஜென்ட் மாதிரி இருக்கு அவைக்கு வந்து கனடா கவர்மெண்ட் வந்து வழங்கியிருக்கு. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த கனடா போர்டர் ஏஜென்ட் மேருக்கு வந்து ஒரு சிறப்பு பவரை வந்து கனடா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு 6 மாத விசா வந்து உங்களோட கையில் இருக்குன்னு சொன்னால், அந்த கனடா போர்டர் ஏஜென்ட் நினைச்சா உங்களோட 6 மாத விசாவை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாம். உங்களோட விசா வந்து கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்து எந்த நேரம் வந்து திருப்பி அனுப்பப்படலாம். அதுக்கு வந்து எந்த வித விளக்கம் வந்து உங்களுக்கு திற தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வந்து நாட்டுக்கு வந்து கனடாக்கு வந்து என்ட்ரா போட சொன்னால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து கனடாக்கு வந்து போடுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபைலில் அந்த போர்டர் ஏஜென்ட் வந்து செக் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவரை வந்து கனடா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் பவர்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இப்படி ஒரு சூப்பர் பவர் வந்து அவை கொடுத்தபடியா நிறைய பேட்ட விசா வந்து இனிமேல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய பிளவு விட்டாலும் வந்து அவை வந்து நாட்டுக்கு வந்து அனுப்பப்படுற சந்தர்ப்பங்கள் வந்து இனிவரும் காலங்களில் வந்து கனடா வந்து இருக்க போது இந்த போர்டர் சர்வீஸ் ஏஜென்டால. ஸோ இது வந்து மிக ஒரு முக்கியமான சட்ட மாற்றம் வந்து கனடா கொண்டு வந்ததில்லை. அடுத்த 3வது மிக முக்கியமான முடிவு வந்து கனடா கவர்மெண்ட் எடுத்திருக்கு. என்ன சொல்லிக்கிறதுன்னா, 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி $900 மில்லியன் வந்து கனடா வந்து ஒதுக்கி இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அமெரிக்கா கனடா போர்டரை வந்து பலப்படுத்துறதுக்காண்டி, அதாவது அமெரிக்கா கனடா போர்டர் வந்து வீக்கா இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டினபடியா அதை வந்து பலப்படுத்தணும்னு சொல்லி $900 மில்லியன் வந்து கனடா வந்து ஒதுக்கி இருக்கு இந்த போர்டரை வந்து பலப்படுத்துறதுக்காண்டி. ஸோ அடுத்த ஒரு சிஸ்டம் என்ன சொல்லிக்கணும்னா, இந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து கொண்டு போயிடும். அதாவது வந்து ட்ரோன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பறக்கிற வந்து சின்ன ஒரு ட்ரோன். அந்த ஒரு ட்ரோன் மூலம் வந்து கனடா போர்டரை வந்து கண்காணிக்க போயினோம்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டிருக்கு. அதால வந்து மனுஷ கண்காணால பார்க்க முடியாத விஷயங்களை கூட இந்த ட்ரோன் வந்து அவதானிக்கும். ஒரு சிறிய நடமாட்டத்தை கூட ட்ரோன் வந்து அவதானிக்கும். ஸோ அப்படி அவதானிச்சு ஒரு தனிநபர் வந்து அந்த போர்டரை க்ளோஸ் பண்ணி போவாரா இருந்தால் கூட அவரை வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவரை வந்து கண்காணிக்கலாம்னு சொல்லி ஒரு நடைமுறை வந்து கொண்டு வரப்படும். அதுக்கு வந்து எங்களுக்கு ட்ரோன் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி அந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து கொண்டு வரப்போம்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கனடா கவர்மெண்ட் வந்து எடுத்த ஒரு முடிவுகள். இதெல்லாம் வந்து இனிவரும் காலங்கள்லாம் வந்து சட்டமாக வந்து வரப்போகுது. ஸோ சட்டமாக வந்து வந்தால் தான் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து எந்த அளவு ப்ராக்டிக்கலாக வந்து இருக்குன்னு சொல்லி. ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டதான் வந்து நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பயனளிக்குது இல்லை பயனளிக்கலைன்னு சொல்லி. ஸோ இனிவரும் காலங்களாக வந்து அதில் வந்து எங்களுக்கு வந்து தெரிய போகுது. கனடா கவர்மெண்ட் எடுத்த முடிவுகள் வந்து அமெரிக்கா கனடா போர்டரை பாதுகாக்குமா, டொனால்ட் ட்ரம்ப் மனசை வந்து மாற்றுமா, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் வந்து 25 டெரிஃப் வந்து போட்டு தானே ஆவாரான்னு சொல்லி காலந்தான் வந்து பதில் சொல்லணும். எங்களோட கையில் வந்து ஒன்றுமே வந்து இல்லை, எல்லாத்துக்கும் காலந்தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ அப்படி அவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 25 டெரிஃப் வந்து போடுவாராக இருந்தால் அதில் வந்து பாதிக்கப்படுறது எல்லாரும் தான். என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், உதாரணமாக என்னையே எடுக்க போனோம்னு சொன்னால் நானுமே வந்து ஒரு கம்பெனியை சார்ந்து தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஒரு டெரிஃப் வந்து போடான்னு சொன்னால் எங்களோட கும்பலேருந்து போகிற பொருட்கள் வந்து அமெரிக்காவில் வந்து நான் சொன்ன மாதிரி விலை கூட தான் விற்க போகுது. ஸோ எங்களோட கம்பெனி பொருட்களுக்கு வந்து விலைவாசிகள் வந்து அதிகரிச்சபடியாக அங்கே வந்து கேள்வி இல்லாமல் போகும். ஸோ அதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறது எங்களோட கம்பெனி பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேலை செய்ய நானும் தான் வந்து பாதிக்கப்பட போகும். ஸோ இப்படி எந்த கம்பெனி நான் பேசுகிற கம்பெனி மட்டும் சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு பர்சனும் பேசுகிற கம்பெனி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்படத்தான் போகுது. ஸோ கம்பெனியில் பாதிக்கப்பட்டால் அங்கே வேலை செய்கிற ஆக்களை வந்து கட்டாயம் வந்து பாதிக்கப்படணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி காலம் நம்ம வந்து பேர் சொல்லணும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து நன்றி. இனி வரும் காலங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவன் சித்தம்னு சொல்லி ஆண்ட இடத்துல பார்த்து போட்டுட்டு நாளைக்கு என்னோட வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.